இல்லை, நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயத்தை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து காரைக்குடியில் தான் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து நிற்பாருன்றது ரொம்ப நாளாக அடிபட்டுருக்கிற விஷயம். நம்மளே கூட ரொம்ப தூரம் பேசியிருக்கேன். நான் கூட அவர் நேரம் சந்திக்கும் போது என்ன காரைக்குடியில் தான் நிற்கிறீங்களான்னா சிரிச்சுக்கிட்டே எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். நம்ம இதிலே பேசியிருக்கோம். இல்லை, பாக்கி எல்லா இடமும் அறிவிப்பு வந்துருச்சு, காரைக்குடி வரல, ஒரு கணக்கு தான். அநேகமாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அப்போ சொன்னார். நான் சொல்லுது 2-3 மாதம் முன்னால். இப்போது போக பார்த்தா அங்கே தான் நிற்பாருன்னு வருது. காரைக்குடியில் பெரிதாக சாதி அரசியலை உள்ளே நுழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் காரைக்குடி அதை சரியாக கவனத்தில் கொண்டுதான் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சீமான் அவர்கள் ஒரு சாதி அரசியலை எதிர்க்கும், சாதி அரசியலில் ஈடுபடாத ஒரு கட்சி என்ற வகையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் அங்கே நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட சாதி பெரும்பான்மையாக வந்து அவங்க நினச்சா இந்த வேட்பாளர் தான் வருவார் அப்படின்னு இல்லாத ஒரு தொகுதி என்று அதை அவர் எடுத்திருப்பார் என்று நாம் யூகம் செய்யலாம். திருப்பி இங்கே அங்கேன்னு இல்லாமல் இப்போ சீமான் கூட பேசும்போது நீங்கள் பேயை வர்றதுக்காக பிசாசு வர்றதுக்காக பேயின்னு அந்த நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம சொல்வது வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஏன்னா மாற்றம் வந்தால் தான் மக்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ரெண்டாவது, மாற்று வந்தால்தான் அந்த பழைய கட்சிகளுக்கு அந்த பயம் இருக்கும். ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு நம்ம சரியாக செய்யலை, நம்ம இப்படி தப்பாக பண்ணிட்டோம், அதனால் வந்து இந்த தடவை மாற்றிட்டாங்க, அடுத்த தடவை மாற்ற விடாமல் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருப்போம். ஏன்னா இவங்களை வேற எந்த விதமாகவும் திருத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அந்த தலைவரை வந்து தலைவரின் முக தரிசனம்தான் வந்து எனக்கு கொள்கையே, அதுதான் வாழ்க்கை முறையே அப்படி நினைப்பவர்களுடைய கதி என்ன ஆகும்னா அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம புறந்தள்ளி விட்டு பார்த்தால் காரைக்குடியில் வந்து அவர் எடுத்த முடிவு சரியாக இருக்கும். முதல் முறையாக அவர் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு நிச்சயமாக காரைக்குடி ஒரு என்ன சொல்வது மைல்கல்லாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. அது ஒரு வகையில் வந்து அரசியல்கிற நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இன்னும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் தான். February 21 அதை பற்றி அறிவிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், காரைக்குடியில் தேசிய கட்சிகள் பங்கேற்பதனால நாம் தமிழுக்கான சாதகமான சூழலை வந்து காரைக்குடி ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயத்தை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து காரைக்குடியில் தான் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து நிற்பாருன்றது ரொம்ப நாளாக அடிபட்டுருக்கிற விஷயம். நம்மளே கூட ரொம்ப தூரம் பேசியிருக்கேன். நான் கூட அவர் நேரம் சந்திக்கும் போது என்ன காரைக்குடியில் தான் நிற்கிறீங்களான்னா சிரிச்சுக்கிட்டே எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். நம்ம இதிலே பேசியிருக்கோம். இல்லை, பாக்கி எல்லா இடமும் அறிவிப்பு வந்துருச்சு, காரைக்குடி வரல, ஒரு கணக்கு தான். அநேகமாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அப்போ சொன்னார். நான் சொல்லுது 2-3 மாதம் முன்னால். இப்போது போக பார்த்தா அங்கே தான் நிற்பாருன்னு வருது. காரைக்குடியில் நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவாக தேசிய கட்சிகள் நிற்கும். இப்போ அது ரெண்டாவது பாயிண்ட் அங்கே தான் வர்றேன். காரைக்குடியில் வந்து ஏன் அவர் நிற்கிறாரு, இல்லை வந்து அவர் நிற்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டாரு. அங்கே உள்ள அந்த அரசியல் சூழ்நிலை என்ன? தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சூழ்நிலை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் வந்து என்னென்னா, உண்மையில் அதுக்கு என்ன அர்த்தம்னா சாதி அரசியல் சூழ்நிலை. தமிழ்நாட்டில் வேறு என்னங்க சித்தாந்தம்னு, இந்த மாவட்டத்தில் இந்த சித்தாந்தம், அந்த மாவட்டத்தில் அந்த சித்தாந்தம்னு ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கா? இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு கொள்கை, அந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு கொள்கைன்னு இருக்கா? அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கொத்தவரங்காயும் கிடையாது. தமிழ்நாட்டில் மறுபடியும் சாதி அரசியல் தான். இதைத்தான் இந்த கடந்த 70 வருடங்களில் வந்து இந்த திராவிட அரசியல்ங்கிற பேரில் போலி திராவிடவாதிகள்லாம் சேர்ந்து இதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க, சாதி அரசியல். சரி, இந்த சாதி அரசியல்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என் தலைமுறையில் சந்தேகம், உங்கள் தலைமுறையிலையும் எனக்கு ஒன்றும் உறுதியாக தெரியல. ஒரு 2-3 தலைமுறை ஆகலாம், நமக்கு அப்போ தெரிய போகிறதில்ல, விட்டுருக்கு. அப்போ சாதி அரசியலில் தான் இது ஊறி கிடக்கு. சாதி அரசியல் என்பது சாக்கடை.
அதில் தான் ஊறி கிடக்குதுன்னும் போது, ஆனால் நான் வந்து இந்த சாதி அரசியல் சாக்கடை வந்து நான் வந்து காலை வைக்க மாட்டேன்னா, நம்ம இருக்கிறது நம்ம சுற்றி சாக்கடையாக இருக்குன்னா காலை வைக்காமல் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா காலை வச்சு தான் வெளியில் வரணும், இல்லை உள்ளே ஊறி கிடக்கும். இப்போ நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து சாதி அரசியலை நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் எதிர்க்கிறதுக்கு காரணம், அப்போ என்னங்க சாதி அரசியல் அதில் நான் காலை வச்சு தான் ஆகணும், ஏன்னா காலை வச்சா தான் தாண்டி என்னால் வெளியில் வர முடியும். இல்லைன்னா நானும் அதுலேயே வந்து ஊறி போய் ஏதோ அந்த சேத்துல குட்டையில் வந்து ஊறின எருமாடு மாதிரி நானும் இருக்கணும். அப்படி விருப்பம் இல்லாமல் தான் நம்ம வந்து சாதி அரசியலுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலிருந்து மீள்வது சுலபம் இல்லைங்கிறது புரிஞ்சு தான் பேசிக்கிட்டோம். காரைக்குடியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்படி இந்த ஜாதி இந்த சாதின்னு இல்லாமல் ஓரளவுக்கு நிறைய சாதிகள் கலந்த ஒரு இப்போ வட மாவட்டம்னா ஒன்று வன்னியர் இல்லை பறையர், தென் மாவட்டம்னா அவங்க முக்குளத்தோர் இல்லை தேவேந்திர வேளாளர், அங்கே மேற்குன்னா கொங்கு அல்லது மற்ற இவங்க தலித் வாக்குகள் இப்படி இருக்குது. இப்போது அந்த மாதிரி இல்லாமல் காரைக்குடி என்பது வந்து ஒரு மிக்சர், ஒரு கலப்பான எல்லா ஜாதிகளும் இருப்பாங்க. இப்போ நான் இப்போ பொதுவாக காரைக்குடினா நகரத்தார்னு சொல்லி செட்டியார்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர்கள் வந்து செட்டியார்கள் காரைக்குடி பக்கம் அதிகமாக இருக்காங்களே தவிர காரைக்குடியில் வெறும் செட்டியார் மட்டும்தான் இருக்காங்க நிறைய பேர். அதிகபட்சம் பெரும்பான்மைன்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா விதமான சாதிகளும் கலந்துருக்காங்க. அது ஒரு வகையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வலிமை. ஒரு சாதின்னு வரும்போது உடனே நம்ம தமிழ்நாட்டில் இது இந்த சாதினா இந்த கட்சி, இந்த சாதினா இந்த கட்சி, இப்படிலாம் வேறு வருது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சாதி அரசியலை எதிர்க்கும், சாதி அரசியலில் ஈடுபடாத ஒரு கட்சி என்ற வகையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் அங்கே நிற்கும்போது, ஒரு குறிப்பிட்ட சாதி பெரும்பான்மையாக வந்து அவங்க நினச்சா இந்த வேட்பாளர் தான் வருவார் அப்படின்னு இல்லாத ஒரு தொகுதி என்று அதை அவர் எடுத்திருப்பார் என்று நாம் யூகம் செய்யலாம். நீங்கள் சொன்ன அந்த தேசிய இதுக்கு வரும்போது, இப்போ தேசிய கட்சி நீங்கள் சொல்கிறது வந்து 2 தான் இல்லையா? தமிழ்நாட்டில் தேசிய கட்சி நம்ம சொன்னால் ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு காங்கிரஸுக்கே தெரியல, இதுதான் உண்மை. நேற்று வரைக்கும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர் எல்லாருமே வந்து இன்னும் அதிகாரத்தில் பங்கு. மாணிக் தாக்கூர் முன்னாலெலாம் மாணிக் தாக்கூர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தினம் ஒரு தடவை மாணிக் தாக்கூர் வந்து டிவியில் வந்துக்கிட்டே இருக்கார். நேற்று கூட தீர்மானமே போட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்போம், நாங்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும், எண்ணிக்கையும் கொடுக்கணும், நாங்கள் கேட்குற தொகுதியிலையும் வந்து நக்கலாக வேறு சொல்லிட்டாங்க. போன தடவை நீங்கள் 173 தொகுதியில் திமுகவில் நின்னீங்க, 133 தொகுதியில் ஜெயிச்சிங்க, 40 தொகுதியில் தோற்றிங்க. ஆனால் நீங்கள் தோற்ற 40 தொகுதி, அந்த 40 தான் ஏன் கேட்குறோம்? அது சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, நீ ஒன்றும் அப்படின்னா நீ எங்களை பார்த்து வந்து உனக்கு வாக்கு வங்கி இருக்கா, நீ நின்னா ஜெயிச்சிருவியான்னு கேட்குறியே, நீ மட்டும் என்ன நின்ன இடமெல்லாம் ஜெயிச்சிட்டியா அப்படின்றத நாகரிகமாக கேட்கிறார். காங்கிரஸுங்கிறதுனால ஒரு தேசிய கட்சின்னு ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இன்னமும் அவர்களிடம் நாகரிகம் இன்னும் கொஞ்சம் நிச்சயமாக அவர்களிடம் இருக்கிறது. திமுகவாக இருந்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான் வந்து ஏதோ 3 வருஷம்னு சொல்லி ஜெயில் போட்டாங்க. பாவம், அவர் ஏதோ பேசிட்டார், குஷ்புவை பற்றி பேசினார், ஆளுநரை பற்றியும் குஷ்புவை பற்றியும் பேசினார். அவர் பேசுனதுக்கெலாம் ஒருத்தரையும் வழக்கு போட்டால் அவர் வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் தான் இருக்கணும். அவர் இந்த சேலம் சுஜாதான்னு ஒரு அம்மா, இது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் அவர் பேர் என்ன, அந்த கருப்பர் கூட்டம், அப்புறம் அந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர், இவங்க பேச்செல்லாம் கேட்டால் வழக்கு போட்டால் கோர்ட்லலாம் ஏற்கனவே கோடிக்கணக்கான வழக்குகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போகும். அதுதான் திமுகவுடைய நாகரிகம். இதில் வந்து ஜோக் என்ன வந்துன்னா, அவர் பேர் என்ன, நயினார் நாகேந்திரன் வந்து பேசும்பொழுது அவர் முதல்ல விஜய் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரட்டும், நடிகை த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு பேசிட்டார். என்னை பொறுத்தவரை அது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு பேச்சு. பொதுவாக கூட வந்து நடிகை வீட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளோ அது ஒரு பெரிய வெயிட்டாக தெரிஞ்சிருக்காது. ஒரு குறிப்பிட்ட நடிகை அவங்களுக்குள்ள இப்போ கூட வந்து
அவரும் தனி விமானத்தில் அந்த அந்த அம்மா அந்த நடிகையுடன் அவர் வந்து கோவா வந்து இப்போ சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் அவரோட மேரேஜுக்கு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போகும்போது தனி விமானத்தில் அந்த நடிகை குறிப்பிட்ட நடிகையுடன் தான் வந்து அவர் வந்து போனார் தனி விமானத்தில்னு. விமான நிலையத்தில் இறங்கின உடனே அந்த ஃபோட்டோ வந்து திமுக ஐடி விங் வந்து கரெக்டாக ஊரெலாம் பரவிச்சு. அது கூட அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை வந்து அதை கண்டித்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் யார் கூட போகிறாரு, விமானத்தில் போகிறாரு, யார் அவரு கூட போகிறாங்க, அது அவங்களுடைய பர்சனல் விருப்பம். இதை ஏங்க வந்து விமான நிலையத்தில் யாருங்க ஃபோட்டோ எடுக்கிறா? அவங்க எடுக்க போகிறது இல்லை. விஜய் சார்பில் யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விமான நிலையத்தில் இருக்கிற அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து வரவங்களெல்லாம் எடுத்து வெளியில் போகிறது தான் அவங்க வேலையா? அது அவங்களோட வேலையில். அப்போ இது யார் எங்கேருந்து வெளியே வந்துச்சு? திமுக ஐடி விங்லேருந்து. இவன் தான் யாரோட போகிறாங்கன்னு. இவங்க வந்து அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து அந்த வார்த்தையை அந்த நடிகை பெயரை பயன்படுத்துவதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்கிறோம். தேவையில்லாமல் அது வந்து அது அவர்களுக்குள்ள உள்ள விஷயம். இது ஆனால் நமக்கு என்னென்னா இதை வந்து யார் கண்டனம் தெரிவிக்கிறாங்க? தமிழச்சி தங்கபாண்டியன், அதாவது திமுகலேருந்து பேசுகிறாங்க. பட் யார் சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. ஏதோ ஒரு சாமியார் வந்து அவருடைய ஆசிரமத்துக்குள்ளே ஒரு நடிகையோடு அவர் வந்து உல்லாசமாக இருந்தார், இல்லை தனிப்பட்ட முறையில் வித்தியாசமாக இருந்தார். நம்ம அவர் இருந்தது சரின்னா நம்ம அதை பற்றி பேசலை. அதை பெருசு பண்ணது யார்? அதை முதல்ல எங்கிட்ட தான் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த லெனின் அவர்கிட்ட டிரைவராக இருந்துட்டு வேலை பார்த்துட்டு அந்த நித்யானந்தா கிட்ட இருந்தவர், அவர் பேர் லெனின் கருப்பனோ நம்ம பேர், அவர்கிட்ட முன்னாள் டிரைவர். அவரை பற்றி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல வேணாம், ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள்லாம் மக்களுக்கெல்லாம் புரியும். அவர் திமுக சேர்ந்தவர், இல்லை திமுக சார்ந்தவர். திமுக ரைட்டு. முதல்ல இந்த டிவிடியை தூக்கிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு தமிழக அரசியல் பத்திரிக்கை தான் வந்தார். இதை வச்சு நித்யானந்தாட்ட பேசி ஒரு 100 கோடி வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன், எப்பா எனக்கு இந்த புரோக்கர் வேலையெல்லாம் இல்லை. ரெண்டாவது நித்யானந்தா யாரோ ஒரு நடிகை, அந்த சாமியாருக்கு பிடிச்சிருக்கு, அந்த நடிகைக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஒன்றா போயிருக்காங்க. நமக்கு என்ன இருக்குது அதில்? ரெண்டாவது அதோட முக்கியம் பொதுமக்களுக்கு என்ன இருக்குது அதில்? அந்த சாமியாருக்கு ஒரு கால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த சாமியாருடைய பக்தர்கள் கவலை பண்ணணும் அவருக்கு ஒழுக்கம் இல்லைன்னு. நமக்கு என்ன இருக்குது? நடிகை பானுமதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாமே அப்படின்னு சொல்லி அண்ணாதுரையை கேட்டபோது, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை, அவள் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்திக்க வேண்டியதானே. ஒரு நடிகையை பார்த்து அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்ததா இல்லையா இதை தள்ளி வச்சுருவோம், நம்ம அதுக்குள்ளே போவேணும். பானுமதி படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு 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 நடிகையை அவருடைய கண்ணியத்திற்கு எதிராக அவரை வந்து அவதூறாக பேசுவதா இல்லையா? அதுவும் யார் பேசுறது? அப்போ வந்து அவர் வந்து திமுகவின் தலைவர். அவள் படிதாண்டா பத்தினி இல்லை. அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், மிகைப்படுத்தலாமல் இருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், இல்லை ஓரளவு உண்மையாக இருக்கலாம். நம்ம அதுக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே போல நீங்கள் வந்து பேசும்போது அன்றைக்கி வந்து படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்லி பானுமதி என்பவர் தமிழ் சினிமாவில் மிகவும் மதிக்கப்பட்டவர். பல கதாநாயகர்கள், எம்ஜிஆர் போன்ற கதாநாயகர்களே பானுமதியோடு நடிகையோடு நடிக்கும்போது பயப்படுவாங்களாம், தூக்கி சாப்பிட்ருவாங்க. அதாவது நடிப்பில் அது ஒரு சீன் கொடுத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. அது எப்போவுமே அது அவர்களுடைய திறமை. இப்படி வந்து நீங்கள் அந்த அண்ணாதுரை காலத்துலேயும் அப்படி தான், அதுக்கப்புறம் கருணாநிதி காலத்துலேயும் அப்படி தான். ஏன் நீங்கள் வந்து ஜெயலலிதாவை பற்றி எவ்வளோ பேசலை? அவர் வந்து அவரை பற்றி வந்து எம்ஜிஆருடன் சேர்த்து பேசுனது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னால் ஒரு நடிகர்னு சொல்லி மேடையிலேயே வந்து துரைமுருகன், பொன்முடி இவங்கெல்லாம் வந்து பேசி அந்த அம்மா வந்தவுடனே யாரெல்லாம் பேசுகிறாங்க நோட் பண்ணி விட்டு 2011 வந்தவுடனே யாரெல்லாம் இந்த அசிங்கமாக பேசுகிறாங்களோ அவங்க வீட்டிலலாம் ரைடு விட்டுச்சு. இந்த வரைக்கும் அந்த மாதிரி ரைடு விட்டதோடு நிறுத்திச்சேன்னு சந்தோஷப்படணும்.
இல்லை யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கொச்சையாக வக்கரமாக பேசும்போது அவரவர்களுக்கு அது விருப்பம். அப்படி இருக்கும்போது நயனா நாகேந்திரன் வந்து அந்த பெயரை குறிப்பிட்டிருக்க வேண்டான்றது தான் நம்மளுடைய கருத்தும். ஆனால் இவங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள், இந்திரா காந்திக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும்னு பேசுகிறவங்க, திராவிட நாடு எங்கே இருக்கிறதுன்று அனந்தநாயகி அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்டபோது நான் பாவாடையை அழித்து பார்த்தால் தெரியும்னு கேட்டு, அப்புறம் நான் சொன்னது பாவாடை நாடாவை அழித்து பார்த்தால் நாடான்னா இந்த கோப்புகள் கட்டுற நாடான்னு அப்புறம் சமாளித்து பேசு. நீங்களா நாகரிகத்தை விட்டு பேசுபவர்கள்? அதாவது நயினார் நாகேந்திரன் பேசுவது தவிர்த்திருக்க வேண்டியது என்பதில் நம்ம வந்து கருத்து மாற்றம் இல்லை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி உங்களுக்கு என்ன இருக்கிறது? எதுக்காக சொல்லனா, சரி இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். திருப்பி நம்ம என்ன பேசினாலும் அப்படி தான், அது ஒன்றும் மாற்ற முடியாதுங்க. இப்போ வந்து காரைக்குடியில் வந்து இல்லை எதுக்காக சொல்லணுன்னா, இப்போது அந்த காரைக்குடியில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம பட்டிமன்றத்தில் சாலமன் பாப்பி அவர் ஒருத்தர் திடீர்னு நல்ல மனிதர், எனக்கு நண்பரும் கூட, இந்தோனேஷியாலாம் வந்திருக்காரு, அருமையான ஒரு பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், மக்களால் பெரிதும் விரும்பப்படுவார். ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டிவியில் தான் அதிகமாக அவருக்கு வாய்ப்பு தராங்கன்றதுனால அவங்களை குஷிப்படுத்தணுன்ற அர்த்தத்தில் சும்மா இல்லாமல் பேட்டியில் எங்கேயோ திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு பேச்சு, திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு தேவையில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் பேசி ஒரு சர்ச்சையில் சிக்கி கொண்டார். அவர் வேறு கிறிஸ்துவர்னு வரும்பொழுது அது சில எதிர்விளைவுகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி அவருடைய அந்த பட்டிமன்றத்திலேயே வந்து ராஜான்னு பேசுவார். இந்தோனேஷியா வந்தபோது கூட சாலமன் பாப்பையா நடுவர், ராஜா, பாரதி பாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு அணியில், என்னுடைய தலைமையில் ஒரு அணி பட்டிமன்றம் நாங்கள் பேசுவோம். அதெல்லாம் பேசியிருக்கோன்னு வைங்க. அவர் ராஜாவும் நல்ல ஆசியமாக பேசக்கூடியவர். அவர் சாலமன் பாப்பையா அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். அவர் வந்து அமெரிக்காவில் போயிருக்கும்போது, அங்கே அமெரிக்காவில் ஏதோ பட்டிமன்றம் நடந்திருக்கு. அங்கே யாரோ சாப்பாடு, இப்போ இதே மாதிரி இந்தோனேஷியாவில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும், அரசியல்வாதியோ சமூக இல்லை இலக்கியம் நாடகம் எப்படி வந்தாலும் சாப்பாடு பார்த்திங்கன்னா, தொழிலதிபர்கள் வந்தால் கூட நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ணும்பாங்க, இல்லை இந்திய உணவு சாப்பிட்ணும்பாங்க. அங்கே போய் இந்தோனேஷியாவில் வந்து அந்த உணவு அவங்களுக்கு அது செட் ஆகாது. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போவோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் வெளி சாப்பாடு உள்ளே விட மாட்டான். பட் நம்ம ஆளுங்க கரெக்டாக நமக்கு அந்த இதெல்லாம் இருந்ததுனால கரெக்டாக. அப்போது எச் ராஜாவும் வந்து இருக்கிறார், நமக்கு தெரியும். அப்படி ஒன்றும் அவர் வந்து சாதி பார்த்து மதம் பார்த்தெல்லாம் நடந்து கொள்பவர் இல்லை என்பது என்னுடைய ஒரு பர்சனல் கருத்து. பழகியவரை அவர்கிட்ட யாரோ ஒரு அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஊருங்க? நம்மளே தமிழர்கள் ஒருத்தர் பார்த்தா நீங்கள் எந்த ஊருங்க, கோயம்புத்தூர், மதுரைன்னு சென்னையான்னு கேட்குறது இல்லையா? அந்த மாதிரி காரைக்குடின்னு உடனே காரைக்குடின்னு ஒன்று நகரத்தாரா இல்லை செட்டியாரான்னு கேட்டுருக்காரு. ஒன்றும் தப்பு இல்லை. அநேகமாக காரைக்குடியில் கொஞ்சம் பேர் வந்து செட்டியார்கள், தேவக்கோட்டை, பள்ளத்தூர், கொத்தமங்கலம் இந்த பகுதியில் வந்து நகரத்தார்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியிலேருந்து தான் வருவாங்க. நகரத்தார் என்று நாட்டுக்கோட்டை செட்டியார். காரைக்குடினோன்னா அவர் வந்து செட்டியாரான்னு கேட்டார். உடனே இது வலைதளத்தில் வந்து அவர் வந்து சாதி வெறி பிடித்தவர், காரைக்குடியாக இருந்தால் அவர் செட்டியாராக தான் இருக்கணுமா, செட்டியாராக இல்லைன்னா வேறு அதில் அந்த பெண்ணை வேறு வந்து சும்மா போய் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டில் இது கேட்கணுமா ஒரு பேட்டி. அது கேட்டது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை ஓன்னு எழுதிச்சு. அந்த மாதிரி செட்டியார் இல்லை போல இருக்கு. செட்டியாரான்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ வேறு சாதியாக இருந்தால் அவர் சாப்பிட மாட்டாரா? இதெல்லாம் வந்து இவங்க நடுவில் வலைதளத்துலேருந்து 4 கேள்வியை கேட்டு அவங்க சொல்கிற பதிலை அழகாக எடிட் பண்ணி போட்டு, இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சாதி அரசியலை தூண்டி விட்டதே வந்து திமுக தான். ஆரம்ப காலத்தில் இருந்து ஒன்று சாதி அரசியல், அதே மாதிரி இந்த பெண்கள் விஷயம் மோசமாக இருக்கிறது. இவங்க மோசமாக இருப்பாங்க, ஆனால் ஊரில் இருக்கிறவனெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹனி ட்ராப்னு வைப்பாங்க. ஹனி ட்ராப்னா இவங்க வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தவர்கள், இல்லை சினிமாவோட அரசியலையும் இந்த ரயில்வே பாதை தண்டவாளம் மாதிரி சினிமாவும் அரசியலும் ஒன்றா போகிறவங்க. நீங்கள் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து திமுக இருக்கும்போதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக உதயநிதி அவர்கள் கூட சினிமா வரைக்கும் வந்துட்டார், ஸ்டாலின் நடிச்சிருக்காரு.
அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்ன திரையிலையும் இவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். சின்ன டிவி எல்லாம் ஒன்று தானே. இந்த ஜூனியர் நடிகைகள்லாம், நான் எல்லா நடிகைகளையும் வந்து குறைவாக சொல்ல, அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மிக அவங்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நடிகைகளில். சில பேர் முன்ன பின்ன இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்காத போது வேறு மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லா காலத்திலையும் இருந்திருக்காங்க. இவங்கள வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி தலைவர்களை செட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஹனி ட்ராப்னு பேர். வழக்கமாக அந்த இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே அவங்க ஒரு அந்த இராணுவ ரகசியங்களை வாங்கிறதுக்கு இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இராணுவ ரகசிய விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் பழக்கப்படுத்தினது திமுக தான். இந்த ஹனி ட்ராப். ஒரு பெண்ணை அனுப்ப வேண்டியது, அந்த பெண்ணுன்னா சரி சவலைப்பட்டு அந்த ஆள் வந்து விழுந்துட்டான்னு வைங்க, அது வீடியோ எடுத்துட வேண்டியது. அதை வச்சுட்டு ஒரு பெருந்தலைவர் தமிழ்நாட்டில், அவர் மேலே மத்திய அமைச்சராகவே இருந்திருக்கார் தேசிய கட்சியில், முன்னாள் ஆண்ட கட்சியில். அவருடைய மகன் அவருக்கே இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டு கையில் அந்த வீடியோவை வச்சுக்குவாங்க. எப்போவாவது ஒரு தடவை எதிர்த்தாப்பில் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாருன்னா ஆனால் அந்த வீடியோ இருக்குது. அப்போ உங்களுக்கு அதுக்கு பேர் என்னன்னு தெரியும். இந்த ஹனி ட்ராப்பு, பிளாக்மெயிலு இதெல்லாம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து அரசியலில் கொண்டு வந்து நுழைச்சது. இந்த சினிமாவை ஒரு சைடில் இருக்கிறதுனால அதிலிருந்து இது சம்மந்தப்படுத்தி, அதே சமயத்தில் சினிமாவில் இருப்பவர்கள் அனைவருமே மோசமானவர்கள் என்பது நமது கருத்து அல்ல. அதில் இருக்கக்கூடிய அந்த 1-2 பேர் யாருன்றதை அடையாளப்படுத்தி அவங்கள பயன்படுத்தி, அது கூட அவங்க வறுமையை வைத்து பயன்படுத்திக்கொண்டு இதை மாதிரி வந்து இது எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, நான் முதல்ல தமிழக அரசியல் பத்திரிகை ஆரம்பித்த போது எல்லா மதம் வேறுங்களோட சொல்லியிருக்கேன். புதுசாக நான் வந்து பத்திரிக்கை நான் 1978 பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தேன். வங்கி அதிகாரியாக இருக்கும் போது எழுதிட்டு இருந்தேன். அப்போ நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், டிவி சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வரும்பொழுது நமக்கு பத்திரிகை துறையில் வரணுன்றதுக்காக நம்ம சொந்த பத்திரிகை ஆரம்பிக்கும் போது தமிழக அரசியல் எல்லா சன் டிவி, கலைஞர் டிவி, மக்கள் டிவி, ஜெயா டிவி, அப்போ இருந்த பிரபலமான டிவி எல்லாத்துலேயும் ஒரு 10 லட்ச ரூபா நான் அந்த மாதிரி செலவு பண்ணி ப்ரொமோ, அதை ஒரு ட்ரெய்லர் டீசர் மாதிரி ஒரு பாம்பே ஞானம், கருணாசி இவங்கெல்லாம் வச்சு தமிழக அரசியல் பத்திரிகை கையில் வச்சுருக்கிற மாதிரி அடுத்த அரசுலேருந்து அரசியல் சூடான மார்க்கெட்டிங். அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கலைஞர் டிவியில் காமிக்கும் போது தமிழக அரசியல்னு காமிக்கும் போது அதில் கலைஞர் அட்டப்படும், ஜெயா டிவியில் காமிக்கும் போது ஜெயலலிதா அட்டப்படும், மக்கள் டிவியில் காமிக்கும் போது ஐயா ராமதாஸ் படம். ஏன்னா அவங்க மாற்றி போட்டால் காமிக்க மாட்டாங்க. இப்படி வரும்போது கலைஞர் டிவி நிர்வாகத்தில் அப்போது நம்ம நண்பர் இருந்தார் ஒருத்தர், பேர் வேண்டாம், நம்ம நண்பர் ஒரு சினிமா இயக்குனர், அவர் தான் அது பார்த்துக்கிட்டு இருந்தார், நமக்கு நண்பர். அவர் வந்து போய் கேட்டிருக்காரு, எதுவாக இருந்தாலும் கலைஞர்கிட்ட தான் போய் கேட்கணும். கலைஞர் டிவி நடத்துறது நிர்வாகம் வேறு யாரோன்னா கூட எதுவும் அவர்கிட்ட போய், தமிழக அரசியல் ஒரு பத்திரிகை புதுசாக வருது, அவங்க அதை விளம்பரம் கொடுக்கணும், 10 லட்ச ரூபா. அவர் யார் அவர் திருசக்தி சுந்தரராமன், இந்தோனேஷியாவில் இருந்து வந்துருக்காரு. ஆனால் இங்கே தான் இருந்தார், நாடகத்தில் நடிப்பார், பேங்க்கில் இருந்தார். எனக்கு கூட சில ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு நட்பு இருக்குது, வருஷமாக தெரியும். அவரை நாடகத்துறையிலலாம் இருந்திருக்காரு. இல்லைங்க, யார் அவர்? இவர் இல்லைங்க, அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், நாடகத்துறையில் இருக்கார், வங்கி அதிகாரி. யார் அவர்? யோ, அதனால் என்ன சாதியா அவர் கேட்குறது? கலைஞர் கேட்டாராம். அவர் என்ன சாதி, ஏன் சாதி? ஓ, அந்தால் நம்ம என்ன பண்ணாலும் வந்து அந்த பக்கம் தான் ஏன் போய் அந்த பக்கம் தான் ஏன் வந்து போட்டா இருப்பார், அதனால் அந்த விளம்பரமே வேணாம். அப்போ கூட அமிர்தம் சாராக இருந்தாராம். அமிர்தன்றது அவருடைய கலைஞருடைய அக்கா புருஷன். அவரும் கலைஞர் டிவி நிர்வாகத்தில் இருக்கார். அவரும் சொல்கிறாராம், நமக்கு என்ன வந்துச்சு, அவர் 10 லட்ச ரூபா கொடுத்து நம்ம இதில் நமக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருது. அவர் எல்லா டிவிலையும் கொடுக்குறாரு, நம்ம டிவியும் கொடுக்குறாரு, கலைஞர் டிவிக்கு. நம்ம வாங்கி போட்டால் நமக்கு 10 லட்ச ரூபா லாபம், அவ்வளோதானே. அவர் என்னமா அதுக்கப்புறம் அவர் என்ன எழுத போகிறாரு, எப்போ எழுத போகிறாரு, யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு கால் நமக்கு எதிராக எழுதினார்னா அப்போ விட்டுருவோம். இப்போ வந்து அவர் பத்திரிக்கை இன்னும் ஆரம்பிக்கல, கூடவே கூடாது. அது நம்ம காதில் விழுந்துச்சு. சொன்னோம், ஐயா போட்டு கலைஞர் டிவி தள்ளு, அதை பிரித்து சன் டிவியில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம் எல்லாம் கொடுத்து. சன் டிவியில் வந்து அவங்க வந்து திமுகனா கூட அவங்க வியாபாரத்தில் கரெக்டாக இருப்பாங்க. காசுன்னா கரெக்டாக கல்லா காசை எண்ணி கரெக்டாக, இது எந்த நாய் வித்த காசு குலைக்க போகிறதில்ல, எந்த ஜாதிக்காரன் எவன் கொடுத்தான்னு, காசு தான். எல்லா காசுலேயும் காந்தி தானே இருக்கார்.
ஏன்னா சப்போஸ் வந்து பாஜக வந்த உடனே காந்தி படத்தை எடுத்துகிட்டு வாஜ்பாய் படத்தையா போட்டாங்க? இல்லையா, அதே காந்தி தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது இல்லை, எதுக்காக இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இப்படி அந்த அரசியலில் சாதியை கொண்டு வந்து, அரசியல் மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை முறையிலேயே அந்த சாதியை கொண்டு வந்து திணித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ காரைக்குடியில் இந்த சாதி அரசியல், இப்போ எதுக்காக அங்கே இவ்வளோ கதை சொன்னேன் அப்படின்னு சொன்னால், காரைக்குடியில் பெரிதாக சாதி அரசியலை உள்ளே நுழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் காரைக்குடி கொண்டு அதை சரியாக கவனத்தில் கொண்டுதான் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன், சீமான் அவர்கள். அப்போ அங்கே வந்து நீங்கள் தேசிய கட்சி தான் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் பாஜக, அது அதிமுக கூட்டணியில் இருக்குது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ். அதான் சொன்னார், எங்கே இருக்குன்னே தெரியல. நேற்று கூட வந்து அதிகாரத்தில் மதுரையில் வந்து அவர் மாணிக் தாக்கூர் வந்து தீர்மானம் போட்டார், அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்களுக்கு இந்த சீட்டு வேணும், அது வேணும், இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு. நாளுக்கு நாள் வந்து இந்த இது வந்து உங்களுக்குள்ள அந்த இது, எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க, எங்களால் தான் ஓட்டு வந்தது, இப்படியெல்லாம் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு வந்து நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்து இல்லை சோடங்கர் தான் பேசுகிறாரு, திருச்சி வழிச்சாமி தான் பேசுகிறாரு, மாணிக் தாக்கூர் தான் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ராகுல் சோனியா குடும்பத்துடைய அனுமதி இல்லாமல் யாரும் அப்படி சர்வசாதாரணமாக யாரும் பேச, இப்போ பாஜகவில் பேசுகிறாரு யாராருன்னா ஏதோ ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக 2 வார்த்தை தேவையில்லாமல் போனால் வந்து பேசிடலாமே தவிர, ஒரு கொள்கை ரீதியாக எந்த பக்கம் கூட்டணிங்கிறது வந்து மேலிடத்தில் சொல்லாமல் அவர்களாக வந்து கீழே உள்ள தலைவர்கள் முடிவு செய்வது என்பது எந்த கட்சியிலுமே நடக்காது. வார்த்தைகளில் ஏதாவது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசலாம், கொஞ்சம் குறைத்து பேசலாம், கொஞ்சம் மாற்றி பேசலாமே தவிர, அந்த அடிப்படை அந்த அந்த கோர் அந்த கொள்கை அப்படிங்கிறது மேலிருந்து ஏதோ இண்டிகேஷன். அப்போ காங்கிரஸ் வந்து இந்த முறை தனியாக நிற்குமா, திமுக கூட்டணியில் நிற்குமான்னா, நான் கூட ஏற்கனவே சொன்னேன், இது வந்து யானை இருந்தாலும் 1000 பொன், இல்லாவிட்டாலும் 1000 பொன். ஏன்னு கேட்டால், இவ்வளவும் மீறி மேலிடத்தில் சொல்லி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா, காங்கிரஸ்காரன் பூரா திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டான், திமுககாரன் பூரா காங்கிரஸுக்கு வேலை பார்க்க மாட்டான். உள்ளுக்குள்ளே அங்கே வந்து களத்தில் வந்து வித்தியாசமாக வரும். சரி, விலகி ஒரு கால் தாவேகாவோட போட ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து சீமான் யாரோடையும் கூட்டணி சேரல. அப்படி போனால் அப்போ திமுகவுக்கு நஷ்டம். இது ஏற்கனவே விசிக நம்ம தான் பேசியிருக்கோம், அத்வாலி வேறு புதுசாக வந்திருக்காரு, நம்ம காதில் விழுறதை பார்த்தா ஓய்சியும் வருவார் போல இருக்குது. ஓய்சி வந்துட்டார்னா முஸ்லீம் ஓட்டை இருக்கிறதையும் பிரிச்சுருவார். இப்படி திமுகவுக்கான சவால்கள் இருக்கின்றன. காரைக்குடியில் வந்து அவர் நிற்கிறது வந்து, இப்போ காரைக்குடியில் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்ல, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸு பார்க்கும்போது தாவேகாவும் நிச்சயமாக காரைக்குடியில் ஒரு வேட்பாளர்கள் போடாமையாக இருப்பாங்க, கட்டாயம் போடுவாங்க. அதுவும் சீமான் நிற்கிறாருன்னா கட்டாயம் எல்லா இடத்துலையும் போடுவாங்க, அங்கேயும் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த விஜய்க்கு, விஜய் வந்து நம்ம வந்து அதான் சொல்கிறோம், இன்னும் அவர் வந்து அவரும் முதிர்ச்சி அடையணும், அவருடைய கட்சியும் முதிர்ச்சி அடையணும்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து அவருடைய நலனுக்காக சொல்கிறோமே தவிர, அவரை ஏதோ வந்து அரசியலிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம சொல்லலை. எல்லா புது உறவுகளும் வரணும், திருப்பி இங்கே அங்கேன்னு இல்லாமல். சீமான் கூட பேசும்போது, நீங்கள் பேயை வர்றதுக்காக பிசாசை வர்றதுக்காக பேயின்னு அந்த நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம சொல்கிறது வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஏன்னா மாற்றம் வந்தால் தான் மக்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ரெண்டாவது, மாற்று வந்தால்தான் அந்த பழைய கட்சிகளுக்கு அந்த பயம் இருக்கும். ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு பாடுற நம்ம சரியாக செய்யலை, நம்ம இப்படி தப்பாக பண்ணிட்டோம், அதனால் வந்து இந்த தடவை மாற்றிட்டாங்க, அடுத்த தடவை மாற்ற விடாமல் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருப்போம். ஏன்னா இவங்களை வேறு எந்த விதமாகவும் திருத்த முடியாது. நீங்கள் நானும் பண்ணுற விமர்சனத்தெல்லாம் திருந்திடுவாங்க நம்புறீங்க? அப்படியா இருந்தால் இத்தனை வருஷமாக நான் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கேன், யார் திருந்துனா? எந்த அரசியல்வாதி, எந்த கட்சி திருந்துச்சு? திருந்தாது. திருத்தக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒற்றை விரல் மக்களுடைய ஓட்டு மட்டும்தான். ஓட்டு ஒரு தடவை போட்டு கவுத்து விட்டாங்கன்னா அடுத்த தடவை கரெக்டாக புத்தி வந்துடும் அந்த கட்சிக்கு. ஏதோ அந்த புத்தி பர்மனெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் ஓடும். அந்த கொஞ்ச நாள் மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி வரும்போது
நம்ம என்னன்னால் விஜய் அவருடைய கட்சியும் தொண்டர்களும் வந்து அவர்கள் செல்லும் பாதை சரியாக இல்லை என்பது தான் நமது வருத்தமே தவிர விஜய் வந்து ஏதோ அரசியலுக்கே வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எண்ணம் இல்லை, வளரக்கூடாதுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. அவரும் இயல்பாக வளர்ச்சி பெற வேண்டும். ஏன்னா சமுதாயத்தை வந்து அவர் திருப்பி திருப்பி திமுகவை அகற்ற வேண்டும். சரி, அதான் நான் போனதே கேட்டோம், அகற்றிட்டு அப்புறம் அதை பற்றி பேசவே இல்லையே. அதே மாதிரி அவருடைய தொண்டர்கள் என்ற பெயரில் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கேட்குறதுக்கு நல்லாவா இருக்குது? அதுக்கப்புறம் அந்த புருஷன் மூஞ்சியில் எப்படி முழிக்கிறது? நாளைக்கு அவன் ஏதாவது ஒன்று வேணும்னா, ஏங்க புதுசாக புடவை எடுக்கணுங்க தீபாவளிக்கு, இல்லை ஏதோ ஒரு பிறந்த நாளைக்கு, என்கிட்ட ஏன் கேட்குற, உன் தலைவர் விஜய்கிட்ட போய் கேட்பானா இல்லையா? எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது வந்து அந்த மாதிரி சொன்னால் நான் சத்தியமாக கேட்பேன். அப்படி நான் கேட்கலன்னா நான் ஆம்பளை இல்லை. எந்த ஆம்பளைக்கும் அந்த ஒரு எண்ணம் கோபம் வரதான் செய்யும். எழுத்து வீட்டு புருஷன் அவர் பாருங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன், பார்த்தா எவ்வளோ வேலை செய்கிறார் வீட்டுக்கு. டப்புன்னு ஒரு ஆம்பளை கிட்ட சொன்னீங்கன்னா அவன் இருக்கிற கொஞ்சம் சாதுவாக இருக்கிறவன் அப்படியா அப்படின்னு போயிடுவான் முழங்கிட்டு. கொஞ்சம் அந்த உணர்ச்சி வசப்படுறோன்னா அப்படியா கிளம்பு எழுத்து வீட்டுக்கு போ சொல்லுவானே மாட்டானா. இதே பெண்களும் சொல்லுவார்கள். இந்த 3வது வீட்டில் இருக்கிற அந்த பிரேமா இல்லை ஏமா ஏதோ ஒன்று பேர் சொல்லி, அது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுது, அழகாக இருக்குது, 4 இடத்துல எல்லாருக்கிட்டையும். அடுத்தது என்ன கேட்பாங்க, ஒன்று நானா அதுவான்னு முடிவு பண்ணிக்க கேட்பாங்களா இல்லையா? இப்படி கேட்கலைன்னா தான் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கேட்டால் அவங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் அந்த பொசசிவ்னஸ், அந்த ஒரு அக்கறை, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தாங்கிறது வந்து பொதுவான எண்ணம், அது தப்பு ஒன்றும் இல்லை. இதை மாதிரி வரும்போது என் புருஷனை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும், என் குடும்பத்தில் வந்து பாய் 9 பேர் இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா 9 பேரையும் விஷம் வச்சு கொன்னுடுவேன் ஒரு பொண்ணு சொல்லுது. என் குழந்தை செத்து போனாலும் விஜயை பக்கத்தில் நின்று பார்க்குற வாய்ப்பை கொடுத்த தியாகி என் குழந்தை. இதெல்லாம் நான் வந்து ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, விஜய் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலை தாண்டி சமுதாயத்தை தவறான ஒரு பாதையில் விஜய் வந்து விஜயும் விஜயுடைய தாவேக்காவும் அழைத்து செல்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு தனிநபர் ஈடுபாடு தான் சொல்கிறது. வந்து நீங்கள் கட் அவுட்டுக்கு பால் விஷயம் பண்ணுறது, இந்த 41 பேர் வீட்டில் எல்லாம் இழவு விழுந்துருச்சு, துக்கம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் 10 சூரஜன் ஒரு பையன் போயிட்டார். அதுக்கு முன்னால் அப்புறம் வந்து அதுக்கு முன்னால் ஒரு 5 பேர் போனாங்க. நான் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். இந்த 50 பேர் குடும்பத்துலேயும் நீங்கள் என்ன தான் விஜய் வந்து அவர் படத்தை வச்சு கும்பிட்டாலும் கடைசி வரைக்கும் அவர் வந்து காப்பாற்றுவாரா? அப்போ காப்பாற்றுவதற்கு யாரோ சொந்தக்காரன் வரான், யாரோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நல்ல மனம் உடையவர்கள் இருந்தால் கூட அந்த இழப்பு தானே உயிரின் இழப்பு. உயிர் என்னைக்கோ ஒரு நாள் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுற லாரியில் போய் குதிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா யாருக்காவது? என்றைக்கோ ஒரு நாள் உயிர் போதான் போகுது, நான் லாரி முன்னால் குதிக்கிறேன், குதிச்சு பாரு. கிட்டத்தட்ட இப்போது விஜய் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா இந்த லாரி முன்னால் குதிக்கிற மாதிரி தான் நம்ம மனசில் படுது சமுதாய ரீதியில். அப்போது நம்ம வந்து அங்கே வந்து நம்ம அதை வந்து ஒரு பெருட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது எப்படி சரியாகும்னா, ஒரு தேர்தல் வந்தால் தானாக சரியாயிடும். இந்த தேர்தல் முடிவுகள் வந்தால் இப்படிப்பட்ட ஒரு அந்த தலைவரின் முக தரிசனம்தான் வந்து எனக்கு கொள்கையே, அதுதான் வாழ்க்கை முறையே அப்படி நினைப்பவர்களுடைய கதி என்ன ஆகும்னா அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம புறந்தள்ளி விட்டு பார்த்தால் காரைக்குடியில் வந்து அவர் எடுத்த முடிவு சரியாக இருக்கும். முதல் முறையாக அவர் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு நிச்சயமாக காரைக்குடி ஒரு என்ன சொல்வது மைல்கல்லாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. பல்லர் கேள்வி தெரிவாரம். நன்றி, வணக்கம்.